Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை ரெடி பண்ண போறோம். சீடை வந்து பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுலயும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பச்சரிசி மாவுல உப்பு சீடை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். மாவோட மிக்ஸ் பண்றதுக்கு உளுந்தம்பருப்பை ரெடி பண்ணிப்போம். ஒரு panல 1 கப் உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுப்போம். இப்போ உளுந்தம்பருப்பை வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த மாதிரி சலிச்சது 1 கப் மாவு இருக்குது. இதை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த உளுந்தம்பருப்பு மாவை நம்ம தட்டை முறுக்கு சீடை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீடை செய்கிறதுக்கு நான் 1 கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ இது கூடவே 1/4 கப் வறுத்த உளுந்தம்பருப்பு மாவை போட்டுப்போம். கூடவே 1 டீஸ்பூன் எள் போட்டுப்போம். நான் இன்னைக்கு கருப்பெல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் போட்டுப்போம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீடைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் எடுத்துப்போம். வெண்ணெய் இல்லைன்னா நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். அந்த சீடை உருட்டுற பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக மாவை பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சீடை உருட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். சீடை உருட்டும் போது நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வெடிச்சு இருக்க மாதிரி உருட்டிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு உருட்டினோன்னா சீடை வெடிச்சிரும். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லையும் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், சீடை வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அன்ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி நீளமாகவும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டினாலும் நம்மளுக்கு சீடை வந்து வெடிக்காது. இதுவும் நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம மாவை உருட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு. நான் 2 ஷேப்பில் உருட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துருவோம். ஒரு பேனில் சீடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெய் நம்ம சாய்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சீடையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். நம்ம எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுத்து தான் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விடணும். பச்சரிசி மாவு உளுந்தம்பருப்பு மாவு ரெண்டையும் நம்ம 2-3 தடவை சலிச்சு எடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு சீடை வெடிக்காது. அது போக உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணாவே போதும், சீடை நம்ம அழகாக வீட்டிலே செஞ்சிடலாம். செட்டிநாட்டு பகுதியிலலாம் புழுங்கல் அரிசியை கிரைண்டரில் அரைச்சி இந்த சீடை செய்வாங்க. நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். பச்சரிசி மாவு சீடை வாயில் போட்டோன்னே கரையும். புழுங்கலரிசி மாவு சீடை கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து பச்சரிசி மாவு சீடையை விட புழுங்கலரிசி மாவு சீடை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது எங்கள் அம்மா அந்த புழுங்கலரிசி சீடை தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் மாறாமல் அப்படியே நல்லா இருக்கும், முறுமுறுன்னு. இப்போ சீடை நல்லா கலர் மாறி வருது, எண்ணெய் நல்லா பொங்கி வந்தது. இந்த மாதிரி குறைச்சி வரும்போதே நம்மளுக்கு தெரியும் சீடை வெந்துட்டது அப்படின்னு. அந்த வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ சீடை நல்லா வெந்துட்டது, நம்ம அதை எடுத்துருவோம்.
இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க சீடையை நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ சீடை நல்ல கலர் மாதிரி வந்துட்டது. இந்த டைம் நம்ம சீடையை எடுத்துருவோம். இப்போ நம்மளோட உப்பு சீடை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உப்பு சீடை ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.